ரேப் இந்தியாவோட நம்பர் 1 குற்றம். வாழ்க்கையை புரட்டி போட்ட 12 நாட்கள், அடுத்து வாழ போகிறோமா இல்லையான்னு தீர்மானிக்க போகிற 12 மணி நேரம். செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்கிறது வேற, செய்யக்கூடாத தப்புக்கு நான் இங்கே தண்டனை வாங்க போகிறேன். சார், சாரி டு டிஸ்டர்ப் யூ திஸ் டைம். அந்த ரேப் அக்யூஸ்ட் கேஸை நாளைக்கு காலைல ஒரு 9 மணி போல் மதுரை கோர்ட்டில் ஆஜர் பண்ணோம். நான் வேற ஊரில் இல்லை, ஸோ அவனை நீங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கோங்க. அவனை நீங்கள் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கோங்க. மனுஷன் தப்பு செய்கிறதும் தண்டிக்கப்படுறதும் சகஜம்தான். நான் தப்பிக்கணும், அதுக்கு ஒரே வழி இன்னைக்கு தான். ஒன் லாஸ்ட் சான்ஸ். எனக்கு தேவை முடிவில்லை, தீர்வு. மேலிடத்தில் உதாசனப்படுத்துகிற வேலையெல்லாம் திரண்டு வந்து நிற்கிறது என்ன மாதிரி சாதாரண போலீஸ் தலையில் தான். அடுத்த 12 மணி நேரம் இட்ஸ் கான் பி a tough night. குற்றவாளிகளோட சேர்த்து குற்றமும் தண்டிக்கப்படணும். சொல்லவே செம்மையாக இருக்குது. இப்போ போகிற வேலை எனக்குன்னு வந்தது. சார் வாங்க சார். இந்த அக்யூஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஒரு தடவை பேசிடுங்க. ஓகே நானும் ஒரு தடவை அப்படியே பேசிடுறேன். பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு சார். ஏறு. நான் இந்த தப்பாக பண்ணலை சார். ஏதாச்சும் பேசுங்க. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டப்பகலில் வீட்டில் இருந்த பெண்ணை போதையில் கற்பழித்து கொன்ற நபர் நேற்று சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டார். நான் அந்த தப்பாக பண்ணலை சார். ஏதாச்சும் பேசுங்க. இந்த கோர்ட்டில் போய் சொல்லிக்கோ. உங்கள்கிட்ட பேசணும் சார். இதை கடைசி ஆசையாக கூட எடுத்துக்கோங்க. சொல்லு. நான் இன்றைக்கி தப்பிக்கணும், நீங்கள் தான் ஒரே வழி. நான் தப்பிச்சா எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணிடுவேன் தப்பு பண்ணலன்னு. யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதுல்ல, தொலைச்சிருவேன் பார்த்துக்க. உண்மை வெல்லுன்னு சொல்லுவாங்க, அதுவே பெரிய பொய் தான் போல். யூரின் சாம்பிள், வாமிட் ப்ளஸ் சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ ஏன் அந்த சீன் ஆஃப் கிரைம்லாம் இருந்திருக்க. இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும்? இதெல்லாம் நான் பண்ணேன்னு ப்ரூஃப் ஆயிட முடியுமா? இதெல்லாம் நீ பண்ணலன்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா? நாளைக்கு இந்நேரம் ஜெயிலில் இருப்பேன்ல சார். மேபி. நல்ல வேலை சார், இந்தியாவில் ரேப் கேஸில் உள்ள போனேன். என்ன 5 வருஷம் ஜெயிலு, ஒரு தையல் மிஷின் கொடுத்து அனுப்பிடுவாங்க சார். ஆனால் அந்த பேர் காம கொடூர மிருகம். சி, ரேப் பண்ணப்பட்ட பொண்ணு கூட தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துடும். ஆனால் என்ன மாதிரி பொய் கேஸில் உள்ளே போனவன் அடுத்து இங்கே வந்து வாழ்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல சார்.
சார் 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 நிப்பாட்டுங்க சார், பிஸ் அடிக்கணும். பைக்கு 10 அடி தூரத்தில் இருக்குது. இந்த ஆள் பைக்கில் இருந்து 2 அடி தள்ளி பின்னாடி நிற்கிறான். சாவி எடுத்துட்டு இப்போ நான் பைக்கை அவன் மேலே தள்ளி விட்டா வண்டி அவன் மேலே விழுந்து எந்திரிக்க முடியாது. சைலன்சர் சுட கூட வாய்ப்பு நிறையா இருக்கு. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே தப்பிச்சு ஓடிடுவான். என்னடா இவ்வளோ நேரம்? கிளம்பு கிளம்பு. இந்த வந்துட்டேன் சார். டீ குடிக்கிறியா? இல்லை வேணாம். சரி இறங்கு. அண்ணே ஒரு டீ. சார் ஒரு ஃபோன் பண்ணணும். நம்பர் சொல்லு. 81892093. யார்கிட்ட பேசுன? ஏய் ஏண்டா அழுகுற? என் ஆளு சார், நான் லவ் பண்ணுற பொண்ணு சார். உலகமே எதிர்த்தாலும் என் கூட இருப்பேன்னு சொன்னா சார். இப்போ அவளே என்னை கேவலமாக பார்க்குறா சார். அசிங்கமாக இருக்குது சார். அவளே என்ன நம்ப மாட்டா சார். செத்தரலாம் போல இருக்கு. உண்மையாக லவ் பண்ணுற பையன் இன்னொரு பொண்ணை கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டான். நீ பண்ணலான்னு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் வேணும்ல? நல்லா யோசிச்சு பாரு. நீ சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றும். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டப்பகலில் வீட்டில் இருந்த பெண்ணை போதையில் கற்பழித்து கொன்ற நபர் நேற்று சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டார். நான் அன்றைக்கி பண்ண பெரிய தப்பே காலையில் குடித்தது தான் சார். அன்றைக்கி நான் பிஸ் அடிக்க போனப்போ ஒரு பொண்ணு கத்துற சத்தம், ஒரு பாட்டு, ரெண்டுமே கேட்டுகிட்டே இருந்துச்சு சார். என்னன்னு பார்க்க போனப்போ அங்கேயே மட்டையாயிட்டு. ஆனால் அங்கே வேறு யாரோ இருந்தாங்க சார். ஒரு கை என் மண்டையில் உரசிட்டு போச்சு. ரைட் ஹேண்டில் பிளாக் கலர் வாட்ச் பார்த்தேன். இதோ நீங்கள் போட்டிருக்க மாதிரி. இந்த மாதிரி ஃபாஸ்டேக் வாட்ச்லாம் 1,00,000 பேர் போட்டிருப்பான். இங்கே பாரு, நானே ஒன்று போட்டிருக்கேன். இதெல்லாம் ஆதாரமாக எடுக்க முடியுமா? வா வா, வண்டியில் இரு. ரெண்டு நாள் ஹேஷ்டேக், 3 நாள் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு போட்டு போயிடுவாங்க சார் இந்த மக்கள்.
ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் கழித்தீங்க நான் தயாராக இல்லை. டேய் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. இங்கே பீப் போட்டு சாங் பண்ணாலோ இல்லை பீஃப் பார்ட்டி வச்சாதானோ பிரச்சனை. கரப்டானவனுக்கும் உன்னை மாதிரி கற்பழிப்பு பண்ணுறவனுக்கும் கடை வச்சு காசு கொடுக்குண்ட அந்த சிஸ்டம். இறங்கு. சார் 10 நிமிஷத்தில் போலீஸில் ஒருத்தனுடைய ஜாதகத்தையே சொல்லிட முடியும். உன் கூட முழுசாக 3 மணி நேரம் செலவு பண்ணியிருக்கேன். இந்த தப்பை நீ பண்ணியிருக்க மாட்ட. இப்போ திரும்பி பார்க்காம ஓடிடு. சார் கூடிய சீக்கிரம் எவிடன்ஸோட கோர்ட்டில் சரண்டர் ஆயிரு. இப்போ திரும்பி பார்க்காம ஓடிடு. சார் சத்தியமாவா சார்? ம் நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். இதை நான் சாகிற வரை மறக்க மாட்டேன் சார். கிளம்பு. தான் திரும்பி பார்க்காதுன்னு சொன்னேன்ல மேம். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன். சார் பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ண இடத்துல லேடி ரேப் அண்ட் மர்டர் சார். பண்ணவே ஸ்பாட்லேயே அன்கான்ஷியஸ். சீக்கிரம் வாங்க சார். சார் நானே கூப்பிடலாம் இருந்தேன் சார். அக்யூஸ்ட் தப்பிச்சு ஓட பார்த்தேன் சார். நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் என்னால் பிடிக்க முடியல. வேறு வழி இல்லாமல் சுட்டுட்டேன் சார். என்ன சார் சொல்கிறீங்க? ரியலி சுட்டுட்டீங்களா? ஆமாம், உயிரோடு இருந்தாலே பெரிய தண்டனை தான் சார். என்ன சார் சொல்கிறீங்க? இன்னைக்கு ஈவினிங் தான் சார் அந்த பொண்ணோட ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. அந்த மிருகம் வாழ்ந்திருந்தாலே நரகம் தான். அந்த பொண்ணு எய்ட்ஸ் பேஷண்ட்யா சார்.